இப்போ கோல்டுக்கு வந்துங்க 1 lakh rupees வந்து பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 1 lakhக்கு மேலே போயிடுங்க. 10,000 வருமா அப்படின்றத விட 15,000 போகிறதுக்குள்ள கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாமே. சில்வர் வந்து டபுள் ஆயிடும். நிறைய பேர் வந்து கோல்டு நம்மளால கையில் பிடிக்க முடியாதுப்பா, நிறைய வந்து சில்வருக்கு போயிட்டு இருக்காங்க. கோல்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியான வந்து ஜுவல்லரி சேவிங் ஸ்கீம் மட்டும் தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூல் வெற்றி நடை போடுகிறது. சார் என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. கோல்டு பீஸ்ல வாங்கட்டுமா சில்வர் பீஸ்ல வாங்கட்டுமா? ஆர்டிஃபிஷியல் ரேட் கிடையாது, டிமாண்டுங்க, டிமாண்ட் ரேட்டுங்க. ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி உலக நாடுகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது டிமாண்டில் தான் போயின்னு இருக்குங்க. எப்பவுமே டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகும். இங்கிலீஷில் ஒன்று ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் சம்திங். எல்லாரும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் அந்த ரேலியில் கலந்துக்கவே இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேனோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வருது. அதனால வந்து ஓகே வாட் எவர் த ரேட்டு, நீங்கள் 10,000 12,000 இதை வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து இதுவரையும் பெருசாக இது இல்லாதவங்க கூட வாங்குறாங்க. உங்களுக்கு தேவை என்ன, நாளைக்கு கல்யாணம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போய் இப்போ கோல்டு வாங்க. பட் மிஸ் பண்ணிட்டோமே, இந்த லெவலில் வாங்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போடலாங்கிறது என்னுடைய கருத்து. இந்த இது வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் நான் வாங்கிட்டு ஒரு 30 நாளுக்குள்ளே அதோட ரிசல்ட் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா தயவு செய்து கோல்டு பக்கமோ சில்வர் பக்கமோ வராது. குறைந்தபட்சம் 18 மாதத்துலேருந்து 24 மாதத்துக்கு அந்த மாதிரியாவது இருக்கும் அப்படின்னா 100% தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2030 வந்து 5 lakhs ஈஸியாக டச் ஆகிடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்னும் இவி வெஹிக்கிள்ஸ் இங்கே ஸ்டார்ட்டே ஆகலைங்க. இன்னும் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்வெஸ்டர் இதை இறங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வேர்ல்டு ஃபுல்லாகவே இது வரைக்கும் இருக்கிற தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் டன். இனி பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு சொல்லிட்டுனா 33,000 டன் தங்கம் தான் பூமியில் இன்னும் இருக்குது, மைனிங்கில் எடுக்க முடியும். இந்த மாதிரி வந்து முதல் 10 நாடுகள் மொத்தம் 24,362 டன் வச்சுருக்காங்க. இந்த 10 நாடுகள் இதை விட நம்ம மக்கள்கிட்ட 25,000 டன்னுக்கும் மேலே என்னதான் நடந்துட்டு இருக்கு தங்கம் வெள்ளி மார்க்கெட்ல, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட பேனல் டிஸ்கஷன் இருக்க போது. சாந்தகுமார் சார், முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். முன்னாடி வந்து தங்கம் விலை 1 கிராம் 10,000 தாண்டும் அப்படின்னு பார்க்கும்போது 10,000க்குலாம் போகுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருந்தவங்க தான் நம்மளோட மைண்ட் செட்டு. இப்போ எப்படி இருக்குன்னா, ஐயோ இது 10,000க்கு திரும்ப போகாதா அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? 10,000 அப்படிங்கிற விலைக்கு கீழே போகுமா, இல்லை எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி 15,000 20,000 அப்படின்னு தாண்டுமா? தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருளாதார வல்லுநர்களும் சரி, வியாபாரிகளாக நாங்களும் சரி கணிச்சு வச்சுருந்தோம். அப்போ சொல்கிறப்பயே ஒரு கிராம் 10,000 ஒரு சவரன் 80,000 தாண்டும் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோலாம் போகுமா அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த ரீச் ஆகிடுச்சு. இந்த வருட கடைசிக்குள்ளேயே 12,500 ரூபாயும் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாயும் வரும் அப்படின்றதும் அது கூட இப்போது வெகு சில தினங்கள் தான். தீபாவளிக்கு அந்த ரேட் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு இந்த ரேலி போய்கிட்டுருக்கு. இது குறையுமா, 10,000 வந்தால் கூட பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. இன்றைய அநியாய விலை நாளைய நியாய விலை எப்பயுமே, அது ஒரு விஷயத்தை தான் நாம் எடுத்துக்கணும். எப்படின்னா இனி கூட பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான காரணிகள் தான் நிறைய அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் 10,000 வருமா அப்படின்றத விட 15,000 போகிறதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாமே. இது நான் வந்து ஒரு வியாபாரியாக சொல்லலை, இதெல்லாம் சொல்லி என் கடையில் இருக்கிற நகையெல்லாம் விற்கணும் உடனே அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல. இருக்கிற விஷயத்தை உள்ளங்கையில் இருக்கிற விஷயத்துக்கு போய் கண்ணாடி தேவையில்லை அப்படின்னு நேராக திறந்து பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி தான் என்னுடைய ஆங்கிளை நான் சொல்லுவேன். அடுத்த ஒரு சில மாதங்கள் சில வருடங்கள்லேயே கூட இது வந்து ராக்கெட் வேகத்தில் இன்னும் போகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணால் இது குறையுமா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி. அதற்கு நான் ஒரு விஷயம் அடுத்தது சொல்கிறேன். நீங்கள் மற்ற கெஸ்ட் இதெல்லாம் போயிட்டு வந்தோன்னே அடுத்தது நிச்சயமாக அதை பற்றி இது சொல்கிறேன் நான். சரி, இப்போ ரவி அவர்கள் உங்ககிட்ட என்னன்னா, சில்வர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலாக வந்து விலை உயர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு விலை உயர்வு சில்வரில் நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான் சார். இன்னொன்று, சில்வரே கிடைக்க மாட்டேங்குது, தட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாலுமே இந்த அளவுக்கு தட்டுப்பாடு இருக்கிற அளவுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு சில்வரில் வெள்ளியில்? இல்லை, வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் தி ரேலி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பப்ளிக் வாங்கிட்டு இருக்காங்க இப்போது இல்லையா. ஸோ கவர்மெண்ட்ஸ் வாங்குவாங்க, இண்டஸ்ட்ரிக்கு எல்லோரும் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து ஜனங்களுக்கு எப்பயுமே எப்போ தெரியும் அப்படின்னா, எல்லோரும் வாங்கி வச்சு வந்து ஜனங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ரொலாங் பீரியடாக சார் சொன்ன மாதிரி வந்து இந்த 1 year டபுள் இருக்குது சில்வர்னு ஜனங்க பார்த்துட்டாங்க இல்லையா.
ஸோ இன்னும் மேலே போய் எக்ஸ்பெக்டேஷனில் நிறைய வாங்குறாங்க. ஸோ ஃபிசிக்கல் டிமாண்ட் நிறைய ஆகிடுச்சு, சப்ளை வரல மார்க்கெட்டில். ஸோ எங்களால் வாங்க முடியல. அந்த சம்டைம்ஸ் வந்து ஒரு 2 வாரம் ஆகுன்றாங்க, 3 வாரம் ஆகுன்றாங்க வெள்ளி. ஸோ இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து தட்டுப்பாடு ஆகிடுச்சு. ஃபிசிக்கலில் வந்து கிடைக்கல, டிமாண்டாக தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து இருக்குது, பிகாஸ் ஆஃப் பப்ளிக் டிமாண்ட். சரி, இப்போது தட்டுப்பாடு அப்படின்னாலும் சில்வரை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக ஆபரணமாக வாங்கி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம டிமாண்ட் எதில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாரில் தான் வந்து டிமாண்டை பார்க்குறோம். யார் போட்டி போட்டு இந்த பார் அப்படிங்கிறத வாங்குறாங்க, இது வாங்குறதுக்கான பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா? இல்லை, இப்போ யார் வாங்குறா அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜர் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கலாம், இல்லை வந்து கவர்மெண்ட்ஸ் வாங்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரீஸ் வாங்கலாம். இதெல்லாம் வந்து ஜெனரல் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். சைனாக்கு வந்து இன்றைக்குமே சில்வர் மேலே வந்து ஒரு எப்பயுமே ஈர்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு கோல்டு, சைனாக்கு வந்து சில்வர் தான். ஸோ இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால அவங்க வந்து அதுவும் வாங்கி வைப்பாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி மெட்டல் எல்லாமே வாங்குறாங்க அவங்க. ரேர் எர்த் மெட்டல் ஆகட்டும், என்ன கமோடிட்டியாக இருந்தாலும் டாலரை வந்து டம்ப் பண்ணிவிட்டு அந்த மெட்டல்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க. மேபி ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கலாம், இப்போ வாங்கலாம் நமக்கு தெரியல. அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் வந்து இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வாங்குவாங்க செய்வாங்க. அடுத்து பப்ளிக் வாங்குவாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வாங்குறாங்க. இப்போது யார் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது, இல்லை அந்த டிமாண்ட் இன்னும் அதிகமாக போகுமான்னு தெரியாது. பேசிக்கலி இண்டஸ்ட்ரியல் மெட்டல் தான் சில்வர்ன்றது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆர்னமெண்ட்ஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ண வந்து இது ஆன்டி பாக்டீரியல்ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தண்ணி சாப்பிட்றதுக்கோ, சாப்பாடு வாங்குறதுக்கோ, இல்லை விளக்கேற்றுறதுக்கோ இட்ஸ் வெரி ஆஸ்பீஷியஸ் நம்ம சில்வர் இல்லையா. ஸோ அதான் இந்தியா பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து பர்சனல் யூசேஜ் இருக்குது. அதர்வைஸ் வேர்ல்டு வேறு எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் மட்டும்தான். பட் ரொம்ப வருஷமாகவே இருக்குது, புதுசாக வந்தது கிடையாது. சோலார் இப்போ சொல்கிறாங்க இருக்குன்றது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிசிக்கலில் ஜனங்க வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றதான் மேஜர் ரீசன், இந்த லாஸ்ட் லெக் ஏறி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சரி, இப்போது தங்கம் வெள்ளி விலை உயர்வு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நாங்களாம் என்ன நினைப்போமா பப்ளிக்கா அப்படின்னா, நகைக்கடை வச்சுருக்கவங்களுக்கு தான்ப்பா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? உண்மையாலுமே நகைக்கடையில் வந்து இந்த விலை ஏற்றத்துக்கு பிறகு எவ்வளோ வந்து சேல் ஆகுது சார்? உண்மையிலே சந்தோஷம்தாங்க, ஆனஸ்டாக சொல்லணுன்னா. ஏன்னா நம்ம புக் என்ட்ரியில் யார் யாரெல்லாம் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்களோ அதை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இருந்த ஸ்டாக் 1 லட்ச ரூபா இருக்குது ஒரு பேச்சுக்கு. அதுக்காக 1 லட்சம்னு சொல்கிறாரு எனக்கு வேணாம், 1 கோடினே வச்சுப்போம். 1 கோடி ரூபா இருந்த என்னுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி 1,67 லட்சம். அதாவது 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 7,150 ரூபா ஒரு கிராம் இருந்த தங்கம் இன்றைக்கி 11,900. சரியாக சொல்லப்போனால் 67% உயர்ந்திருக்கு. எதுவுமே பண்ண வேணாம்ல, புக் என்ட்ரியில் இருக்குது, அது புக் என்ட்ரி தான். பட் சேல்ஸு அப்படின்னு வர்றப்போ பார்த்தோன்னா அந்த சேல்ஸ் இந்த விலை ஏற்றத்தினால எப்படி இருக்குன்னா ஒரு 20-30% சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆர்னமெண்ட்டாக வாங்குறவங்க வந்து எப்படின்னா பார்க்குறாங்க அப்படின்னா பொறுத்துருக்குறாங்க. கஸ்டமர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வைஸ் நிறைய ரேட்டு ஏறுது இறங்குது, எப்போயாவது ஒரு கரெக்ஷன் வராதா, இன்னும் குறையாதா அப்படின்றனால தன்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அர்ஜென்சிக்கு தேவை இருக்கவங்க ஒரு விசேஷ தினம், பண்டிகை காலங்கள் இந்த மாதிரி வர்றப்போ வாங்குறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலான்றாங்க. ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலான்றப்போ கொஞ்சம் விலை இன்னும் ஏறிடுது. அப்படி சில பேர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க, நான் எப்பயுமே சொல்கிற அட்வைஸாக தான், நீங்கள் இப்போ அதிகம் நினைக்கிறீங்களா, உங்கள்கிட்ட 10 லட்சம் இருக்கா, 5 லட்சத்தை இன்றைக்கே வாங்கிடுங்க. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், 4 நாள் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தெரியும் அது எப்படி போகுதுன்னு. திருப்பி அடுத்தது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இன்னொரு விஷயம் என்கிட்ட வரல, சார்கிட்ட வந்தது சில்வரை பற்றி. சில்வரை பொறுத்த வரைக்கும் எதனால் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில்வரில் மொத்தம் 100% அப்படின்னு சொன்னால் 17% 17% வந்து காயினாகவும் பாராகவும் போகுது. அதுக்கடுத்து சில்வர் ஆர்னமெண்ட்ஸ். முதல்ல காலத்தில் அந்த ஆர்னமெண்ட்ஸ் இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரிங்ஸு, செயின், பிரேஸ்லெட்டு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டு வாங்க முடியலையே, ஏன்னா ஒரு கோல்டு வந்து ஒரு லட்ச ரூபா 1.10 ஆகிடுச்சு இன்றைக்கி கூலி சாரை சேர்த்து. அப்படின்றப்போ ஒரு 5 பவுண்டில் ஆரம் எடுத்தால் 5.5 லட்ச ரூபா. அதுக்கு பதில் ஒரு 25,000 கொடுத்து வெள்ளியில் கோல்டு பிளேட்டட் பண்ண ஜுவல்லரியை போடுறேன் அப்படின்னா அந்த ஜுவல்லரி ஒரு 17% ஜுவல்லரி. ஒரு 4% தான் வீட்டு உபயோகப் பொருட்கள், கப்பு, ஸ்பூனு, இந்த மாதிரி சாப்பாடு தட்டு, பூஜை பொருட்கள், இந்த மாதிரி. மீதி 62%, 60% இண்டஸ்ட்ரியல் யூசேஜ், 2% வந்து ஃபோட்டோகிராஃபி. ஸோ 100ல் 62% இண்டஸ்ட்ரியல் யூசேஜ். என்னென்ன மாதிரி அப்படின்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டெலிஃபோன், மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, அடுத்தது இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளு, சோலார் பேனலு, ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு, மருந்து தயாரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் அந்த 62%. ஸோ சில்வர் வந்து வெறும் ஆர்னமெண்ட்டாக இல்லாமல் இந்த யூசேஜ் எல்லாமே இப்போ தான் வந்திருக்கிறது. கடந்த ஒரு 20-30 வருஷமாக தான் செல்ஃபோனு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10-15 வருஷமாக தான் பேனல், சோலார் பேனல். இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக தான்
வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி இப்போ வர வர ஒவ்வொன்றா அடிக்கிட்டே வர இனியும் சில்வருடைய யூசேஜ் நிறைய தேவை இருக்குது. இதனால தான் இந்த ரேட் வந்து உயர்ந்துக்கிட்டே வருது. இருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும், சாமானியர்களை பொறுத்த வரைக்கும், ஒரு மெட்டி எடுக்கணும் அப்படின்னா முதல்லலாம் வந்து 60 ரூபா 70 ரூபா விற்கிறப்போ 1000 ரூபாயில் மெட்டி எடுத்து போடுவாங்க, ஒரு 15 கிராம் மெட்டி. இன்றைக்கி 15 கிராம் மெட்டி எடுக்கணும்னா 3500 ரூபா அவங்க வைக்கணும். இதெல்லாம் வந்து சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? இப்போ வேர்ல்டு வைட் நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது, தங்கமும் வெள்ளியும். அதோடு சேர்ந்து தான் நாமளும் பயணிக்க, கொரோனாவோட சொல்கிறப்ப சொல்லுவாங்களே வாழ பழகிக்கணும்னு, அது மாதிரி இந்த விலையேற்றத்தோடு நாமளும் சேர்ந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டைமில் என்ன மீனை பிடிச்சா நமக்கு சேஃபாக இருக்கும், நமக்கு இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அலையில் வர்றதை நாமளும் கொஞ்சம் அதில் இது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த பயனை அடையுங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் 30% வரைக்கும் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க சார். நீங்கள் சார்? எஸ் சார், சார் சொன்ன மாதிரி வந்து மேஜர் சேல்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. பெரிய ஐட்டம் வந்து ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு. இப்போ கோல்டோ சில்வர் ஆகட்டும் எல்லாம் வச்சுருப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இருக்கிறத கொடுத்துட்டு மேலே போட்டு வாங்கிப்பாங்க, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் சின்ன பொருட்கள் பார்க்கும்போது கொலுசு மெட்டீரியல்லாம் ரொம்ப அடிப்பட்டு போச்சு. 50 கிராம் கொலுசு வாங்கினால் 10,000 ரூபாய் மேலே வந்துடுது. ஸோ அது மேஜர் ட்ராபேக் எங்களுக்கு. செகண்ட் வந்து கிஃப்டிங் பண்ணணுன்னு பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். மேரேஜ் போகிறீங்க அப்படின்னா 1000 2000 பார்ப்பீங்க இல்லையா, ரிட்டன் கிஃப்ட் நம்ம கொடுப்போம் அங்கே போனாலும். ஸோ அது எல்லாமே வந்து அது பெரிய ட்ராபேக். ஸோ ஃபுட்ஃபால்ஸ் குறையுது. டர்ன் வைஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி 100 கிராம் விற்றா 10 lakhs டர்ன் ஓவர். ஸோ அது ஆகும், ஸோ பெரிய வியாபாரம் ஆகும், டர்ன் ஓவர் நடக்கும். பட் ஃபுட்ஃபால்ஸ் கம்மியாகும், சாமானிய மக்கள் வாங்குறது கஷ்டமாகும். அதான் கொலுசு மெட்டி 1000 2000 இந்த ரேஞ்சு இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து டவுன் ஆகிடுச்சு. சேல்ஸ் இருக்கும், இன்னைக்கும் இருக்கும். இந்த விலை உயர்வுனால சாமானிய மக்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பாக 100% இருக்கு சார். தாமோதரன் சார், அந்த டிஜிட்டலாக கோல்டு வாங்குங்க அப்படின்னு வந்து சொன்னதும், குறிப்பாக கோல்டு பீஸை பற்றி நீங்கள் வந்து தொடர்ந்து ரொம்ப நாளாகவே வலியுறுத்திட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லும்போது 60 ரூபாய் பக்கம் இருந்தது, இப்போது 100 ரூபாய் வந்து தாண்டி இருக்குது சார். அப்போ ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலாம். இப்போது இங்கேருந்து நிறைய பேர் வந்து கோல்டு பீஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ரேலியை பார்த்தப்பறம் சொல்கிறாங்க, இந்த ஏற்றத்தை பார்த்தப்பறம் சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து சார் என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, கோல்டு பீஸில் வாங்கட்டுமா சில்வர் பீஸில் வாங்கட்டுமா அப்படின்னு நிறைய கால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். உங்களோட அட்வைஸ் என்ன? ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரேட் கிடையாதுங்க, டிமாண்ட் ரேட்டுங்க. ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி உலக நாடுகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது டிமாண்டில் தான் போயின்னு இருக்குங்க. எப்போவுமே டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகுங்க. சீப்பாக இருக்கும்போது பொருள் வாங்குறது விரும்ப மாட்டாங்க. டிமாண்ட் வந்து உடச்சிருச்சு. நம்ம இதே நிகழ்ச்சியில் தான் நம்ம பேசியிருந்தோம், ஒரு 5000 சம்திங் இருக்கும்போது பேசணுங்க, 9000 ருபீஸ் கண்டிப்பாக போகும். டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டுங்க. அதே மாதிரி 9000 போகும்போது நம்ம சொன்னாங்க 1,10,000 போகும் அப்படின்ட்டுங்க. இப்போ கோல்டுக்கு வந்துங்க 1 lakh rupees வந்து பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னங்க பெஞ்ச் மார்க்? அப்போ 1 lakhக்கு மேலே போயிடுங்க. இப்போ 1,10,000 ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு 130ங்க, 143ங்க நெக்ஸ்ட்டுங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் ஏரியாங்க. இப்போ 1 lakh தாண்டி 120 130 போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ பெஞ்ச் மார்க் வந்து 1 lakh, அதுக்குள்ளவே ரேலி ஆகுங்க. அப்போ நம்ம முடிவு பண்ணிடலாங்க, இனிமேல் 1 லட்சத்துக்கு கம்மி நம்ம வந்து கோல்டு வாங்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டிமாண்டில் போகிறதுனால கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஏன்னாங்க இது நம்ம எல்லாமே இறக்குமதி தான் பண்ணுறோம், இது வந்து நம்ம கையில் கண்ட்ரோல் இல்லைங்க. அப்படி நம்ம கையில் கண்ட்ரோல் வரணும்னா இறக்குமதி வந்து குறைக்கணுங்க, அதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. இப்போ வரப்போகிறதெல்லாம் ஃபுல்லாக பண்டிகை காலங்கள், கண்டிப்பாக கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே வாங்க தான் செய்வாங்க. இப்போ டிஜிட்டலில் வந்து நம்ம வாங்க சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தோம், 50 ரூபாலேருந்தே வாங்க. அது எதுக்காகன்னா சின்னதாக சேர்க்கணும், 50 ரூபா 100 ரூபாய், என்ன உடனே போய் 5000 இருக்கும்போதே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்காக நம்ம ஒரு 50 ரூபாவில் போய் வாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ டிஜிட்டலில் வாங்கினாலும் அவங்களும் அதை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணாங்க. அதுவும் வந்து இப்போ ETF எல்லாம் வாங்கினாலும் அவங்களும் வந்துங்க அதுக்கு நிகரான இதை வந்து ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த டிமாண்ட் வந்து இன்னும் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல், அது இல்லாமல் கோல்டு மேலே போகும்போதுங்க அதை ஜாயின் பண்ணி இருக்கிற சில்வரும் மேலே போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுங்க. அப்போ சில்வரும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துங்க இப்போ 2 lakhs கடந்துருச்சுங்க, 250. அப்போ 2 lakhs வந்து அதோட பெஞ்ச் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போது இதெல்லாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணால், இந்த சிறுக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்ணணுன்னாங்க, சின்னதாக வந்துங்க கோல்டு பீஸ்லேயும் சில்வர் பீஸ்லேயும் வந்து போட்டு அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு கிராம் 2 கிராம் சேர்ந்த உடனே அதை வந்துங்க காசாக்கிங்க வாங்கி ஆகணுங்க, வேறு வழி கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துங்க நான் தங்கம் வாங்கணும்னு சொன்னாங்க, 2 விதம் நல்ல ஒரு நிறுவனங்களாக செலக்ட் பண்ணி மந்த்லி சிட்டு போடுறாங்க, அதுவும் நல்ல நிறுவனங்கள்.
அந்த நிறுவனங்களாக செலக்ட் பண்ணிங்க, மந்த்லி சிட்டு போட்டுங்க. அதுலேருந்து தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக பதிவு பண்ணணும்னா அந்த கோல்டு மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாமே ஓரளவுக்கு வந்து கையில் நகை வச்சுருக்காங்க, 5 சவரன் 10 சவரன் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் அந்த சிட்டு தாங்க. அந்த சிட்டு மூலிமா தான் அவங்களுக்கு அந்த பணமே சேர்ந்துருக்கு, இல்லைன்னா போட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நிறுவனம், நல்ல நிறுவனம், அதுலேயும் சிலதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது. அதை நம்ம செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதோட ஹிஸ்ட்ரியை பார்த்து எவ்வளோ வருஷமாக அவங்க இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோட கையில் இருக்கிற இன்றைக்கி 5 சவரமோ 10 சவரமோ அந்த கோல்டு மர்ச்சன்ட்ஸ் கொடுத்த அந்த ஸ்கீம் தான். இப்போ தான் வந்ததுங்க கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் எல்லாம். இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து இருக்கிற ஒரு விஷயம். அப்போ இவங்க அதுக்கு முன்னாடியே அந்த டிஜிட்டல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்க. போட்டுங்க, அந்த 11 மந்த்ஸ் கட்டுங்க, 12 மந்த்ஸ் தரன்ட்டுங்க, அது மாதிரி சேர்ந்தது தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ போய் ஆகணுங்க. விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கோங்க. நம்ம தான் வந்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழலை அமைச்சிக்கிட்டுங்க. உடனடியாக நம்ம போயிட்டு ஒரு கிராம் வாங்கணும்னா எனக்கிட்ட 12,000 இல்லைன்னு சொன்னால் இப்படி தான் சேர்க்கணுங்க. 100 ரூபா 120 ரூபான்னு சேர்த்து தாங்க தங்கம் வளர அதுவும் வளர்ந்துக்கிட்டு வருங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கணுங்க. பத்மநாபன் சார், நம்ம வந்து மற்ற முதலீடுகளோட தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது ஆபரணமாக வாங்கிக்கோங்க, முதலீடாக இதை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், இது எந்த அளவுக்கு விலை ஏறுதோ ஒரு காலகட்டத்தில் அது விலையே ஏறாது, 7 வருஷமோ 8 வருஷமோ இல்லை 2-3 வருஷமோ ஒரே விலையில தான் இருக்கும் அப்படிங்கிற காரணம் தான் நம்ம வைக்கிறோம். ஆனால் சமீபமாக 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா தங்கம் விலையோ அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மற்ற முதலீடுகளுக்கு ஈக்குவலாக அதுவுமே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போது தங்கம் சார்ந்த முதலீடுகளில் இங்கே இருந்து ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக அதை நோட் பண்ணணுமா? இந்த 3 வருஷத்தில் தங்க முதலீடு அப்படிங்கிறது ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நானும் சார் வந்து பிப்ரவரி மாதம் வந்து இது மாதிரி ஒரு கலந்துரையாடல், அப்போ வந்து 8,000 ருபீஸ் வந்து தங்கம்னது. நான் வந்து என்னென்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன் இருந்தது. அந்த கலந்துரையாடலில் நான் சொன்னேன் 10,000 ருபீஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் சொன்னது வந்து எல்லாமே வந்து என்னென்னா ஃபாஸ்ட் டேட்டா எப்படி வந்து அது ட்ராவல் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கமாடிட்டிக்கு வந்து அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே நடந்ததில்லை. ஸோ இப்போ நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா நியூ நார்மல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ நாளாக அப்படி இருக்கலாம், இன்றைக்கி இதுதான் நியூ நார்மல் அப்படிங்கிறது, இதுதான் இனிமேல் இது முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் 10,000 போகாது அப்படின்னு சொன்னபோது நவ் வி ஆர் நியரிங் 12,000. இதில் வந்து என்ன மெயினாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இந்த ஏற்றத்துக்கான காரணம் எல்லோரும் போய் கடையில் போய் வாங்கி விற்று நம்மளுடைய கன்சம்ஷன் ஆன்னு பார்த்தா அது கிடையாது. ஓகேங்களா? வேர்ல்டு வைடு தெர் இஸ் அ சேலஞ்ச். அண்ட் எஸ்பெஷலி என்னென்னா டாலரைசேஷன், அல்லது டாலருக்கு இணையாக இன்னொரு கரன்சி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதுக்களவுக்கு டாலர் அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்றதா இருந்ததுன்னா யூனிவர்சல் கரன்சினா கோல்டு. ஸோ எந்த கண்ட்ரிக்கு எங்கே போனாலும் அதை நம்ம வந்து ஈஸியாக விற்க முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும், இது முன்னாடி வாங்காத ஆளுங்கள்லாம் கூட, இப்போ சார் சொன்னார் இவங்க வந்து சைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு வாங்குவோம், அவங்க சில்வர். இப்போ சைனா இஸ் ஆல்சோ பையிங் கோல்டு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லாரும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. ஏன்னா நானும் சாரும் பேசும்போது $2,800, இன்றைக்கி $4,250. ஸோ 50% நாங்கள் அந்த மீட்டிங் வந்து பிப்ரவரி 2வது மாதம் நடந்தது. 8 மாதம் ஆயிருக்கு. ஸோ 8 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இது இருக்குது. இங்கே வந்து ஒன்றே என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் சார் சொன்னார் அந்த ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வாங்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னதுனா, ஒன்று விலை ஏறிட்டே இருக்குது. அதாவது இங்கிலீஷில் ஒன்று ஃபோமோன்னு சொல்லுவான், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் சம்திங். எல்லோரும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் அந்த ரேலியில் கலந்துக்கவே இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேனோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வருது. அதனால வந்து ஓகே வாட் எவர் த ரேட், இன்றைக்கி 10,000 12,000 அதை வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து இதுவரையும் பெருசாக இது இல்லாதவங்க கூட வாங்குகிறாங்க. ஸோ என்னுடைய தாட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, இதுவரையும் பிகாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இதில் ஐ நெவர் கன்சிடர் கோல்டு வந்து ஒரு அலோகேஷனுங்கிறது வந்து என்னுடைய இது கிடையாது. ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ஒரு 10-15% வந்து வச்சுக்கலாம். பிகாஸ் என்னென்னா என்னுடைய வியூங்கிறது ஒன்று, பட் இன் ரியாலிட்டி வந்து 10-15%, அதாவது நல்ல தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி க்ரோயிங் அப்படிங்கும்போது 10-15% வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, எப்போதுமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எது வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்கோ அதை வந்து சேஸ் பண்ணுவாங்க, சேஸிங் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது. நான் இன்ஃபேக்ட் ஒரு செப்டம்பர் மாதம் லாஸ்ட் மந்த்து நான் ஒரு கம்பேரிசன் போட்டிருந்தேன். அதாவது செப்டம்பர் 24
அதாவது செப்டம்பர் 24 போது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி அங்கேருந்து வந்து ஈக்விட்டி ரிட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% 60%. அதாவது செப்டம்பர் 23 செப்டம்பர் 24 ஈக்விட்டி ரிட்டர்ன் வந்து 50-60%. அப்போ கோல்டு ரிட்டர்ன் ஒரு 10-15% தான் அந்த பீரியடில். உடனே என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து நீங்கள் போய்ட்டு யாராவது கோல்டுன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், கோல்டெல்லாம் கிடையாதுப்பா ஈக்விட்டி ரிட்டர்ன். ஈக்விட்டி நாங்கள் வந்து ஜென்ரலாக 15% வருஷத்துக்கு சொல்லுவோம். என்னப்பா 15% சொல்கிற, வருஷத்துக்கு 60% கொடுத்துருக்கு லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை தான் சேஸ் பண்ணாங்க. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்சோ இதே மாதிரி போகுங்கிறது நடக்கலை. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ லாஸ்ட் 1 இயர் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து சார் கரெக்டாக சொன்னார், இயர் டு டேட் வந்து 67%. ஆக்சுவலி 1 இயர் இஸ் ஆல்சோ 67% தான், மோர் ஆர்லெஸ் சேம் இது. ஆனால் இயர் டு டேட்டு சார் சொன்னார், ராஜேஷ் சார் சொன்னார், 1 இயரில் வந்து இது சில்வர் வந்து டபுள் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து கோல்டு நம்மளால் கையில் பிடிக்க முடியாதுப்பா, அடுத்த அட்லீஸ்ட் சில்வராவது இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெட்டல் வாங்கணும், ரெண்டுமே நல்லா க்ரோ ஆகுது அப்படிங்கும்போது நிறைய வந்து சில்வருக்கு போயிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் வந்து நிறைய சில்வர் இடிஎஃப்லாம் வந்தது. அங்கே வந்து பார்த்தோன்னா அதோடைய ஸ்பாட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9%, 10%. அதனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, about 3-4 days முன்னாடி அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு ரேட்டு, அதில் இன்னும் ஒரு 10% ப்ரீமியம் அப்படின்னா, ஏன்னா ப்ரீமியம் வந்து வில் நாட் லாங் லாஸ்ட், ரொம்ப நாள் இருக்காது, அது கம்மியாகிடும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஒரு ரிஸ்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமாக அந்த இடத்துல வந்திருக்கு. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மெட்டலுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா so many years ஃபஸ்ட்டு எப்போதுமே கோல்டு வந்து ரேலி ஆகும், அதுக்கடுத்து சில்வர், அதுக்கடுத்து காப்பர். ஸோ இப்போ நீங்கள் யாராவது காப்பர் மெர்ச்சன்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா சில்வர் ரேலி ஓரளவுக்கு முடிஞ்சோன்னு, கோல்டை பொறுத்தவரை நிறைய ஏறிடுச்சு. இனிமேல் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் இருக்காது, க்ரோ இதாகும். சில்வர் வந்து இன்னும் அதுக்கு இன்னும் ஓடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் காப்பர் இப்போ யாரும் அன்டச்சபிளாக இருக்காங்க, காப்பர் வில் ஆல்சோ ஹேவ் அ ரேலி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னதுன்னா, உங்களுக்கு தேவைன்னா நாளைக்கு கல்யாணம் அல்லது ஏதாவது ஒரு காட்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போய் இப்போ கோல்டு வாங்க. பட் மிஸ் பண்ணிட்டோமே, அது நாளைக்கு உடனே பெருசாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலில் வாங்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போடலாங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்போ முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக இது வரைக்கும் தங்கத்தை கன்சிடர் பண்ணாதவங்க இங்கேருந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். பண்ணலாம், பிகாஸ் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சில்வர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2030 வந்து 5 lakhs ஈஸியாக டச் ஆகிடுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்னும் இவி வெஹிக்கிள்ஸ் இங்கே ஸ்டார்ட்டே ஆகலைங்க, இன்னும் டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்வெஸ்டாக இருக்குது. நிறைய நம்ம சோஷியல் மீடியாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப்போட விஷயம் வந்த உடனே 30% 40% வந்து ஜுவல் இறங்க போகுதுன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பண்ணாங்க. இப்போ கூட நான் வரும்போது கூட ஒன்று பார்த்துட்டு வந்தேங்க, அடுத்த மாதம் வந்து அதல பாதாளத்துக்கு வந்து கோல்டு போகுதுன்ட்டுங்க. இதெல்லாம் வந்துங்க ராங்காக வந்து நம்ம வந்து கைட் பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க. ஏன்னாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டில் போகிறது எப்படிங்க, ஒரு 30% வந்து விழுந்துருச்சுன்னா இப்போ கடை வச்சுருக்கிறவங்களாம் என்ன ஆகுதுங்க, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இது வந்து கோல்டுன்றது வந்து கேம்லிங் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட் விழலாங்க, ஜீரோ கூட ஆகலாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கோல்டு விழுந்ததுன்னா அது மேலே இருக்கிற நம்பிக்கை தன்மையே போயிடாதான், அதுக்கப்புறம் யார் கோல்டு வாங்குவாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ அந்த மாதிரி ரூமர்ஸோ இல்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டுங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ சார் சொன்ன மாதிரிங்க, நான் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், உங்களுக்கு இறங்குன்னு தோணுச்சுன்னா 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லையா 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் இறங்குதா 3 ஆவரேஜ் பண்ணலாம். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கோல்டு பீஸ் சில்வர் பீஸாக இருந்தாலும் என்ன அட்வான்டேஜ்னா, இறங்கினா கவலைப்படாதீங்க, ஆவரேஜ் ரேட் கிடைக்க போகுது இல்லையா, உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்க போகுது. ஏன்னா கோல்டுன்றது வந்துங்க நாளைக்கு விற்க போகிறது கிடையாது, நாளைக்கு விற்கிறதுக்கு நீங்கள் யாரும் வாங்கலைங்க. அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நம்ம வந்து வச்சு பண்ண போதுங்க, உங்களுக்கு ஆவரேஜ் ஆக போகுதுங்க ரேட்டு. ஸ்டாக்காக இருந்தால் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்க போகிறோம், இல்லை ஒரு வருஷத்தில் விற்க போகிறோம், ஏற்ற இறக்கம் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் ரேட் எல்லாமே நடக்கும். கோல்டில் என்ன இருக்குங்க, இறங்கினா வாங்கிக்கோ, வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சுங்க, 10-20 வருஷத்துக்கு நான் முடிவு பண்ணியாச்சுங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஆவரேஜ் தானே ஆக போகுது. அதனால் இந்த மாதிரி 30% இறங்கிடும், 40% இறங்கிடும், இதெல்லாம் ரூமருங்க, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்க, ஒரு டிமாண்ட் ப்ராடக்ட்லங்க. சார் வந்து ஃபோமோ பற்றி சொல்லியிருந்தாங்க, அந்த பயம் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே இருக்குது சார். இது வரைக்கும் இந்த பஸ்ஸை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம், இந்த பஸ்ஸை நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, சரி இங்கேருந்து நான் வந்து அதில் முதலீடு பண்ணலாமா, என்கிட்ட வந்து ஒரு 10,000 இருக்குது, இல்லை 50,000 இருக்குது, இல்லை ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது, நான் வந்து அப்படி இப்படின்னு சேர்த்து வச்சுருக்கேன், இப்போ நான் போயிட்டு தங்கத்திலையோ வெள்ளிலையோ முதலீடு பண்ணலாமா, அட்லீஸ்ட் இங்கேருந்து அது ஏறாதா அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. இப்படி ஒருத்தவங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், உங்கள் எல்லாரோட தாட்ஸ்? கண்டிப்பாக இந்த இது வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் நான் வாங்கிட்டு ஒரு 30 நாளுக்குள்ளே அதோட ரிசல்ட் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா தயவு செய்து கோல்டு பக்கமோ சில்வர் பக்கமோ வராதிங்க.
நான் வாங்குகிறேன், குறைந்தபட்சம் 18 மாதத்துலேருந்து 24 மாதத்துக்கு அந்த மாதிரியாவது இருக்கும் அப்படின்னா 100% தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அதை கூட சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அது கூட வரலாம். நீங்கள் வாங்குவீங்க, இன்றைக்கி 12,000 ரூபா கிராம் வந்துடுச்சு, 11,900 ரூபா வாங்குவீங்க, திடீர்னு ஸ்மால் கரெக்ஷன் ஒரு 5%, ஒரு 500 ரூபா குறையுதுன்னு வைங்களேன், ஐயோ நான் தப்பாக வாங்கிட்டோமா, கவலையே படாதீங்க, அடுத்த ஒரு வருஷத்தில் பாருங்கள் அது 14,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். இதுதான் இந்த மாதிரி வருமே தவிர மற்றபடி எதுக்குமே பயப்படவே தேவையில்லை. சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி முதல்ல அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும். எப்பயுமே எப்படின்னா, ஒரு நகரக்காரங்களை பார்த்தோன்னே ஒரு கொலைகாரனை பார்க்குற மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு எக்கனாமிஸ்ட் ஆகட்டும், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆகட்டும், அவர் சார் சொன்னார், இல்லை கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு என்ன ஏறுது. நிறைய சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவ்வளோ கோல்டு வச்சுருக்காங்கன்னா இவங்க போட்ட நகைச்சீட்டுனால தான் அப்படின்னாங்க. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாமோதரன் சாருக்கு. அதே மாதிரி பட்ஜெட் பத்மநாபன் சார் சொன்னார், பிப்ரவரியில் நானும் வரும் வேறு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ 10,000 ரூபா வரவே வராதுன்னு அடித்து சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் வரும் அப்படின்னும். அதோட தன்னுடைய இதை கூட ஒத்துண்டு இன்றைக்கி சொல்கிறாரு பாருங்க, ஞாபகமாக. நான் சொன்னால் அது வேறு தற்பெருமையாக இருக்கும், அவர் அது சொல்லலை. நான் கூட அன்றைக்கி நினச்சேன், ஆனால் இந்த அளவு ஏறிட்டு இருக்கு, இனிமேல் பட்டு கூட விலை ஏறதான் போகுது, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வராங்க. ஸோ அதனால் மக்களுக்கு சொல்கிற நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி இந்த சார் அருமையான சொன்னாங்க, எடுத்தோன்னே கரெக்டாக சொன்னாங்க, இது நம்ம வாங்கிறதுனால ஒன்றும் விலை ஏறலை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விலை ஏறிட்டுருக்கு அப்படின்னாங்க. அதுதான், அதனால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு என்னுடைய கருத்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். இது இந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு, இதை இறங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, என்ன மாதிரி வருமா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு டீப் அனலைஸ் பண்ணேன். டோட்டலாக வேர்ல்டு ஃபுல்லாகவே இது வரைக்கும் இருக்கிற தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் டன். இனி பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு சொல்லி போனால் 33,000 டன் தங்கம் தான் பூமியில் இன்னும் இருக்குது, மைனிங்கில் எடுக்க முடியும். இது ஒரு பக்கம். இந்த 2 லட்சம் டன்னில் நான் விலை என்ன பண்ணால் குறையுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த 2 லட்சம் டன்னில் உலக நாடுகள், எல்லா நாடு இருக்கு இல்லையா, அத்தனை நாடுகள்கிட்டையும் இருக்கிற இருப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 31,071 டன்னு தான் உலகத்தில் இருக்குது, எல்லா நாடுகள்கிட்டையும். அதில் முதன்மை வகிக்கிறது அமெரிக்கா, 8,133.4 டன் வச்சு அமெரிக்காட்ட முதலிடம். அடுத்தது ஜெர்மன் கிட்ட வந்து 3,452 டன் இருக்குது. இட்டாலி கிட்ட 2,352 டன் இருக்குது. ஃப்ரான்ஸு கிட்ட 2,337 டன் இருக்குது. ரஷ்யா கிட்ட 2,333. இந்த மாதிரி வரிசையில் சைனா கிட்ட பார்த்திங்கன்னா 2,280 டன் இருந்துச்சு மார்ச் 2025 31ஆம் தேதி நிலவரப்படி. இது வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிறாங்க இந்த டேட்டாஸ் எல்லாமே. அந்த மாதிரி இருக்கிற சைனா கூட இப்போது ரஷ்யா கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. 2,298 டன் கைவசம் வச்சுருக்காங்க. இன்னொரு 35 டன் வச்சாங்கன்னா ரஷ்யாவையும் பீட் பண்ணிவிடுவாங்க சைனா. அந்த மாதிரி சார் சில்வர்னு சொன்னால அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டார், கோல்டுக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு உண்டான புள்ளியல் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து முதல் 10 நாடுகள், இந்தியா 876 டன்னு, ஜப்பான் 846 டன்னு, அதுக்கடுத்த நெதர்லாந்து 640 டன். இந்த அளவில் வச்சு மொத்தம் 24,362 டன் வச்சுருக்காங்க இந்த 10 நாடுகள். இதை விட இந்த 10 நாடுகள்கிட்ட இருக்க தங்கத்தை விட நம்ம மக்கள்கிட்ட 25,000 டன்னுக்கும் மேலே இருக்குது. கவர்மெண்ட் அது ஒரு சின்ன ஒரு இதை எடுக்கணும், ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னா நல்லா அருமையாக பண்ணலாம். எப்படின்னா, மொத்தம் நம்மள்ட்ட 25,000 டன் இருக்குல்ல, ஏற்கனவே கவர்மெண்ட்டில் ஐடிஎஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, விடிஎஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீமு, வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஜிடிஎஸ் ஸ்கீம் கொண்டு வரணும். கோல்டு டெபாசிட் ஸ்கீம் ஏற்கனவே கொண்டு வந்தாங்க, அது ஃபெயிலியர். அதனால் சில வரி விலக்கெல்லாம் கொடுக்கணும். இன்கம் டேக்ஸ் படி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை டெபாசிட் பண்ணுங்கள், நாங்கள் அதை வந்து கேள்வி கேட்க மாட்டோம். முதல்ல வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் பண்ணலான் இருந்துச்சு, அது பண்ண மாட்டோம், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னா. மறைமுகமாக இருக்கிற தங்கம் ஒவ்வொருத்தருக்கிட்டும் இண்டிவிஜுவல்கிட்ட மறைமுகமாக நிறைய இருக்குது. என்ன இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா, நம்ம மக்கள் தொகை வந்து 147 கோடி பேர் இருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஒவ்வொரு மக்கள்கிட்டையுமே 17 கிராம் தங்கம் இருக்குது. ஒவ்வொரு மக்கள்கிட்டையுமே 17 கிராம் ஆவரேஜ். சில பேருக்கு நிறைய தங்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ இந்த ஸ்கீமில் இவங்க என்ன பண்ணணும், விதிவிலக்கு கொடுக்கணும். அதுக்கடுத்து டெபாசிட்டு, அதுக்கு நிகரான வட்டி வந்து 2.5% ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க, அதை ஒரு 3.54% ஆக்கணும். இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா மினிமம் 20% டெபாசிட் வந்தால் போதும். நம்மகிட்ட 25,000 டன் இருக்குல்ல, 20% வந்துச்சுன்னா 5,000 டன் உள்ளே வந்துடும். நான் அதுக்காக வந்து சாமானிய மக்கள்கிட்ட இருக்க தங்கத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லலை. யார் யாருக்கெல்லாம் உபரியாக அதிகமாக கணக்கில் வராமல் வச்சுருக்காங்க, ஆனால் மக்கள் அப்புறம் கோச்சிப்பாங்க. ஏன்னாங்க நாங்களே பாடுபட்டு சேர்த்துருக்கோம் 10 பவுன், எங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை நீங்கள் கேட்குறீங்களா? வேணாம், உங்களது பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களை முடியுமா 10 பவுன் வச்சிங்களா, 2 பவுன் கொடுங்க,
கொடுங்கன்னா கொடுக்க சொல்ல, டெபாசிட் 6 வருஷத்துக்கு லாக்இன் பீரியட், அதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம், இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 5000 டன் உள்ளே வரும். 5000 டன் உள்ளே வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட 1 டன் கூட உற்பத்தி கிடையாது. சார் சொன்னாங்க, தாமோதரன் சார், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இம்போர்ட் தான் பண்ணோம். ஆமாம், எல்லாத்தையுமே நம்ம 750 டன் கோல்டு வந்து ஆவரேஜ். இப்போ நான் சொல்கிறது முதல்லாம் 920 டன் வரைக்கும் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டே வாங்க வேணாம் அந்நிய செலாவணி கை விட்டு போகுது அப்படின்னு சொன்னனால இப்போ அது 750 டன்னுக்கு நிற்கிது. இந்த 750 டன்னுன்னு அடுத்த 7 வருஷத்துக்கு நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்லை. அரசாங்கம் என்ன சொல்லுது, க்ரூட் ஆயிலும் கோல்டும் இம்போர்ட் பண்ணுறனால தான் எங்களுக்கு அந்நிய செலாவணி போகுது, நாங்கள் டாலராக கொடுக்குறோம் அப்படின்னு. நீங்கள் கொடுக்கவே வேணாம். அப்போ இம்போர்ட் டியூட்டியே கிடையாது. இம்போர்ட் பண்ணலைன்னா இந்த 6%, 1 லட்ச ரூபான்றது ஒரு சவரன்னா இப்போ 96,000 6000 டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும் இம்போர்ட் கிடையாமல். ரெண்டாவது விஷயம், இந்த ரீசைக்கிள் முறையில் இந்த கோல்டையே யூஸ் பண்ணோம்னா மக்களுக்கும் யூஸ் ஆகும், அந்நிய செலாவணியும் தடுக்கும். இந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தோணும். ஆனால் ஏற்கனவே வந்து இம்போர்ட் பண்ணுறப்போ நான் சொன்னேன் இல்லையா, 900 டன் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அப்போது அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, நீ இம்போர்ட்லாம் குறைக்கணும். ஏன் குறைக்கணும்னா அட்லீஸ்ட் 80-20 பாலிசி கொண்டு வந்தாங்க. நீங்கள் பண்ணுற 100%ல் 80% வச்சுக்கோங்க, 20% எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அன்றைக்கி அது முடியலை, 12% தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சுது நம்மளால் இந்தியாவிலேருந்து. ஆனால் இன்றைக்கி இந்தியாவுடைய அந்த அழகுமிக்க கலாச்சாரம் பண்பாடு விளக்கு விதமாக நம்மளுடைய ஆர்டிசன்ஸ் அவ்வளோ அருமையாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஜுவல்லரியும் பார்த்திங்கன்னா இட் ஸ்பீக்ஸ் ஓன் ஸ்டோரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணோன்னே இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25% நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சராசரியாக 185 டன், 750 டன் இறக்குமதி பண்ணுறோம், 185 டன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதனுடைய டோட்டல் பார்த்திங்கன்னா 9,80,000 கோடி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்த இதில் 2,45,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதுவே ஒரு நல்ல குட் சைன். இது குறைய போகிறதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இறக்குமதியே பண்ணாமல் நான் சொல்கிற மெத்தடில் இது வந்தாச்சுன்னா கோல்டு ரேட் ஏறுறதை கொஞ்சம் தடுக்கலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறினா கூட நம்மளோட இந்திய ரூபாயோடைய மதிப்பு கூடும். நம்ம இவ்வளோலாம் விஷயம் இருந்தால் கூட ஒரு பக்கம் ஏன் இந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாலருடைய மதிப்பு 88 ரூபா. இன்றைக்கி தான் ஏதோ ஆஸ்மாத்தமாக 87 ரூபா 90 காசு வந்திருக்கு இப்போது இன்றைக்கி. இல்லைன்னா 88 ரூபா 20 காசு 30 காசு போயிருந்துச்சு. இதுதான் இன்னொரு பக்கம் அந்த கோல்டு ரேட். அந்த 2800 டன் இது ஒரு ட்ராய் அவுன்ஸ் இருந்தது, இன்றைக்கி வந்து 4220 டாலராக இருக்குது. அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களை கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் தங்கத்தினுடைய விலையை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் இருக்கிறப்போ நம்ம நாட்டில் மட்டும் ஏன் வருது அப்படின்னா, இந்த நம்ம கால்குலேட் பண்ணுறது US டாலரை. இன்னும் கொஞ்ச நாளில் டாலரே கடி வாங்க போகுது. ஏன்னா இப்போயே இருக்க பார்த்திங்கன்னா டாலரு ஒரு அமெரிக்க பொருளாதாரோடைய வீழ்ச்சி, தங்கத்துடைய வளர்ச்சி, அங்கே இருக்கவங்க முதற்கொண்டு எல்லாருமே மற்ற நாடுகளும் கையிருப்பு இருக்கிற டாலர் எல்லாம் இது பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு எடுத்தால் ஒரு கால் உண்மையிலேயே நம்ம கோல்டை வந்து கொண்டு வரலாம். ஏன்னா ஏன் நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது, மைன்ஸில் KGFல கூட கோல்டு இருக்குது. அந்த கோல்டுடைய விலை அன்னைக்கு இருக்க பட்சத்தில் 7,000 ரூபா 8,000 ரூபா மைனிங் காஸ்ட் வந்துச்சு. அன்றைக்கி தங்கமே 4,500 ரூபா. யார் போய் இந்த மைனிங் பண்ணிட்டு எடுப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, கோல்டு ரேட்டு 12,000 ரூபா வந்துச்சு. இன்றைக்கி மைனிங் பண்ணால் மேக்ஸிமம் 8,000 ரூபா 9,000 ரூபாவில் முடிச்சிடலாம். ஆனாலும் இருந்தாலும் பெரிய அளவில் சோர்ஸ் கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லாகவே 33,000 டன்னு தான் வந்து மொத்தமே இருக்குது. இதில் சைனா ஒரு 10% உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான், 330 டன்னு. அதனால் சைனாவுக்கு வந்து நிறைய இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஓடுற குதிரையில் பந்தயம் கட்டுவாங்க. அது மாதிரி சைனா தான் இன்றைக்கி பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கான். அவனே அந்த விஷயத்தில் நாடும் சரி மக்களுக்கும் இன்டெரக்டாக கோல்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க மக்கள்கிட்டே நம்மளோட கம்மியாக தான் இருக்குது. 24,352 டன் இருக்குது சைனா மக்கள்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ரேலி போயிட்டுருக்கப்போ இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுமே ரிசர்வ் பேங்க், அந்தந்த நாட்டுடைய ரிசர்வ் பேங்க் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் நாமளும் அதில் அந்த இதோடு போய் நம்மளுடைய இன்றைக்கி பொருளாதாரம் நிலைநிலைச்சு நிற்கிது அப்படின்னா நம்மளுடைய மக்களுடைய சேவிங்ஸ், ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நாடும் நலம் பெறும், வீடும் நலம் பெறும். கண்டிப்பாக கோல்டு சில்வரில் முதலீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 100%. உங்களோட கருத்து சார்? ஸோ இப்போ வந்து கோல்டு சில்வர் சொல்லும்போது வந்து ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு ஹெட்ஜிங் மாதிரி. ரியல் எஸ்டேட் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் கோல்டு மூவ் ஆகும் ஜென்ரலாக. இந்தியாவில் கொஞ்சம் மாறி இருக்குது இப்போதைக்கு. இப்போ ஜென்ரல் அதுதான். நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் கோல்டு அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கோவிட் டைம்ஸ் புரிஞ்சுக்கிட்டேன். கோவிட் டைம் பார்த்தீங்கன்னா கடையை திறக்கலை நம்மலாம் இல்லையா, ஷேர் மார்க்கெட் ட்ரா பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரங்களோட நான் பார்த்தேன் நிறைய கஸ்டமர் வந்து கோல்டு விற்றாங்க. நினச்சேன் எனக்கு சேல்ஸே கிடையாது, கஸ்டமர் வந்து என்கிட்ட விற்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன். அதுக்கும் பையர்ஸ் இருந்தாங்க இந்த பீரியடில். ஆனால் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் போச்சு. ஆனால் உலகமே நகர முடியாத காலகட்டத்தில் கூட வந்து கோல்டை விற்று நம்ம ஜனங்க பண்ணோம்.
ஸோ அப்போ தான் வந்து ஜனங்க புரிஞ்சு கோல்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. மேபி சம் இயர்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கலாம், உங்களுக்கு பெருசாக ஏறாது. பட் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ கண்டிப்பாக ஏறும். எமர்ஜென்சிக்கு அதை மிஞ்சின இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. செகண்ட் திங், கண்ட்ரிஸ் ஏன் வாங்குறான்னு பார்க்கும்போது வந்து அமெரிக்கா மேலேயும் டாலர் மேலேயும் வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவன் மேலே வந்து ஒரு நம்பிக்கைமை போயிடுச்சு. வார் வர்றதுனாலையும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது. அது வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்கிறதால வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் பார்க்குறாங்க, பிரிக்ஸ் பார்க்குறாங்க, கிரிப்டோ கரன்சி பார்க்குறாங்க. பட் சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ கோல்டு மட்டும்தான் ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்க அவங்க. அதெல்லாம் ஆகுது. தேர்ட் பாயிண்ட் வந்து எப்படி பண்ணலாம் நம்ம. ஸோ இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம். சரி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் சார், ஏறிடுச்சு என்ன பண்ணலான்னா, தாமோதரன் சார் சொன்னதான் ஒரே ஒரு வழி, வேறு எந்த வழியுமே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியஸ்ட் வே, டென்ஷன் இல்லாத வே எஸ்ஐபி. கோல்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஈஸியான வே வந்து ஜுவல்லரி சேவிங் ஸ்கீம் மட்டும்தான். இப்போது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி சேவிங் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம். ஸோ சார்ஜஸ் இல்லை, அது அடிஷ்னல் பெனிஃபிட் ஆகிடுது. ஸோ இது ரெண்டு தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்றதும் தெரிஞ்சு போச்சு, எப்படி பண்ணணுன்றது சேவிங் ஸ்கீம் சார் அது மட்டும்தான் வந்து ஈஸியஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சார் சொன்ன பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக சொன்னார் சார், நமக்குள்ளே எவ்வளோ கோல்டு இருக்குன்றது. இப்போ வந்து சார் சொன்னது என்னென்னா கவர்மெண்ட் வாங்கிக்குன்னு சொன்னார் இல்லையா. இப்போ ஜெனரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, ருப்பி வாங்குறாங்க, ருப்பியை லோன் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ கோல்டு பேங்க்ஸ் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். கோல்டு வந்து பேங்கர்ஸ் வந்து கோல்டு பொதுமக்கள்கிட்ட வாங்கி ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கோல்டே வந்து ஜனங்களுக்கு வந்து கடைக்காரங்களுக்கு லோன் கொடுக்கலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, பேங்க்ஸ் நடுவில் இருந்தது அப்படின்னா இப்போது எனக்கு என்ன கோல்டு தரத்துக்கு ஜனங்க யோசனை பண்ணலாம், பயப்படலாம். ஆனால் பேங்க்ஸ் தாராளமாக கொடுப்பாங்க டெபாசிட்ஸ். பேங்க்கு கடைக்காரன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே விஷயங்கள் தெரியும் இல்லையா. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பாங்க, செய்வாங்க, எப்படி கொடுக்கலாம், கிரெடிட் அவங்களுக்கே தெரியும். ஸோ கோல்டு வந்து ருப்பி வாங்கி ருப்பியை வந்து லோன் தர மாதிரி பேங்க்ஸ் வந்து கோல்டை வந்து வாங்கி இம்போர்ட்டாக டெபாசிட்டாக வாங்கி கடைக்காரங்களுக்கு வந்து திரும்ப லோனாக கொடுத்தாங்க அப்படின்னா சார் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சால்வ் ஆகும்ன்றது நினைக்கிறேன். ஸோ பேங்கர்ஸ் வந்து இதை நம்ம பார்க்கணும். கவர்மெண்ட் பார்க்குறாங்க, பட் கவர்மெண்ட் பாலிசி மாறினா தான் வந்து பேங்கர்ஸால் எதுவும் பண்ண முடியும். ஸோ வந்து ரெண்டு பேரும் கலந்து பண்ணாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த இருக்கக்கூட அந்த 25,000 டன்னு வந்து யூட்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா விலை ஏறுதோ இறங்குதோ நம்ம அந்நிய செலவடி வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சேவ் பண்ணலாம், ஆயில் தாரம் வாங்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அதில். ஸோ அந்த கோல்டு டெபாசிட் வந்து பேங்க்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும் இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூட் வெற்றி நடை போடுகிறது.